யஷ் சொல்லுவார்ல அந்த மாதிரி சுட்டுட்டு இப்படி வந்து நின்று இந்த இடத்துல சிகரெட் வைப்பார்ல அதே மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. இல்லை அப்படி இருக்கு, அவ்வளோ ரியலா அவ்வளோ ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறோட ஃபேஸ். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க லெக்ஷாமா ஊர்லன்னு. அது என்னென்னா ஜப்பானை வந்து பிரிட்டிஷ் ஆர்மி அண்ட் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி சேர்ந்து ஜப்பானை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மியூசியம். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மியூசியம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸிபிஷன் கம் சேல் ஆர்ட் மார்க்கெட் செகண்ட் வேர்ல்டு வார் மியூசியம். ஏகப்பட்ட காரு, ஈவெண்ட்டுக்கு வந்த கார்லாம் இங்கேயே பார்க் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆஹா சூப்பர் பாருங்க, மிஷின் கன்னோட இருக்குது. வா அந்த வாரில் யூஸ் பண்ண ஜீப்பு போல. ஐயோ பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு. பீஸ் ரேலி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வார் 2 அப்பா ஜீப்பு எல்லாம் உட்கார்றாங்க. ஸோ கேப்சர்ட் அட் ஜியோமி ஆன் 2 March 1944. பா கன்னோட இருக்கு, தண்ணியோட இருக்கு கன்னு. இங்கே பாருங்க, ஆஹா டிங் டிங் சுடலாம் போல இருக்கு, ஏறிடலாமா? இது பாருங்க கன்னோட இருக்கு, சுடலாம் போல இருக்கு, சுட்டுப்பாங்க போல, பயங்கரமா இருக்கு. ஆஹா எங்கேயும் எய்ம் பண்ணிடுவா வா அந்த மாதிரியே இருக்குங்க, சுடுற மாதிரியே இருக்கு. அதேதான் அதேதான், 2 கையில பிடிக்கலாம். The eagle is coming. அப்படியே இருக்குங்க, அப்படியே இருக்கு, அதே மாதிரியே இருக்கு. பாருங்க கமல் அப்படி வச்சு சுடுவார்ல அந்த மாதிரியே இருக்கு. அந்த என்னது கலாஷ்னிகாவ் அது இல்லை, வேற ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. யஷ் சொல்லுவார்ல அந்த மாதிரி சுட்டுட்டு இப்படி வந்து நின்று இந்த இடத்துல சிகரெட் வைப்பார்ல அதே மாதிரியே இருக்கு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. வாவ், ஓ இவங்க ட்ரெஸ் நம்ம போட்டு போட்டோ எடுத்துக்கலாம் போல இருக்கே. நல்லா விக்ரம், கமல், கேஜிஎஃப், யஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு போஸ்ட் கொடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக, அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இன்னமும் நிறைய இருக்குங்க, வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வேர்ல்டு வார் 2 பீஸ் ரேலி டு கமெமரேட் த பேட்டில் ஆஃப் கோஹிமா. ஸோ பீஸ் ரேலின்னு ஒன்று வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த ஜீப்ஸ்லாம் வச்சு போயிருக்காங்க போல, அதுக்கு தான் இந்த ஜீப்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரேலிக்காக தான் இந்த எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க போல வெளியே. இதில் அதே கன்று புல்லட்டோடு இருக்கு, ரியலிஸ்டிக்காக இருக்கும் போல. இதில் எடுத்தா வந்து இதில் தான் ரேலி போனாங்க போல. குட்டி பசங்க வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க அழகா. ஓகே, இதெல்லாம் ரேலி போயிருக்காங்க பாருங்க. பிரிட்டிஷ் ஃபிளாக் போட்டிருக்கு. அப்பா ஃபோர்ட் எவரெஸ்ட் மான்ஸ்டர், அப்பா பயங்கரமா இருக்குது காரு. சரி, நான் இது வரைக்கும் எண்டேவர் தான் பார்த்துருக்கேன், எவரெஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குதுங்க காரு, யாப்பா வேறு லெவலில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் செகண்ட் வேர்ல்டு வார் மியூசியம். ஸோ மியூசியம் வந்து ஓப்பன் ஆன் ஆல் கவர்மெண்ட் ஒர்க் டேஸ். மியூசியம் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களா தெரியாமல் 4 மணிக்கு வந்துட்டேன். மியூசியம் வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், அதனால் வந்து அதில் போக முடியல. இங்கே ஏதோ எக்ஸிபிஷன் சேல் போட்டிருக்காங்க. இது என்னன்னு the shortlisted show 30th November onwards 9 AM to 4 PM. Wow, செம்மையா இருக்குது எல்லாமே. 40,000 25,000 வாரியர்.
Konyak warrior. Hornbill. Magnificent hornbill bird. Wow, சூப்பராக இருக்குது. எல்லா ஒவ்வொரு பெயிண்டிங்குமே சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் அமேசிங். இது என்னது பெஸ்ட் ஆர்ட், நாட் ஃபார் சேல். ஓகே, சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக. சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு பெயிண்டிங்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. மீடியம் ஆயில் பெயிண்ட். கோன்யாக் வாரியர் ஓல்ட் மேன். ஓகே, கோன்யாக்குன்றது சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு உள்ளே இன்னும் கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதையும் போய் பார்க்கலாம். ப்ளீஸ் டு நாட் டச். வாவ், ஐயோ பெஸ்ட்டு. செம்மையாக இருக்குது ஒவ்வொரு பெயிண்டிங்கும். வாவ், அமேசிங். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் லைட், அதுதான் இந்த பெயிண்டிங்கோட மீனிங். இது பெயிண்டிங்னா நம்பவே முடியல, அப்படி இருக்குங்க. அவ்வளோ ரியலாக, அவ்வளோ ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவரோட ஃபேஸு. அப்படியே புலியோட அந்த ஒரு இது அந்த கண்ணில் இருக்குது. ஸோ இந்த தலையில் அவர் வச்சுருக்காருல ஹார்ன்பில் பேர்டோட ரெக்கை, அதை தான் நீ கையில் வரைஞ்சிருக்கேன். ஃபைனலி இதை தான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடச்சிருச்சு. The magnificent hornbill bird, medium sand pebbles. ஒவ்வொரு பெயிண்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோவை பார்த்து வரைஞ்சதான். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எல்லாமே வந்து 100% பெயிண்டிங்காக நம்பவே முடியல. அதுவும் 2-3 ஃபோட்டோ நான் காமிச்சிருப்பேன், 2-3 பெயிண்டிங் காமிச்சிருப்பேன். அப்படியே அது வந்து எப்படி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. வாவ், செட்டப்பே பயங்கரமாக இருக்கு. ஹார்ன்பில் நாகா வில்லேஜ் செம்மையாக இருக்குது. நாகா ரீஸ்ட். ஸோ இது வந்து டீ அண்ட் காஃபி பாரு. இங்கே ஏதோ இருக்கு, ஷாலா என்னன்னு தெரியல. இது நாகா சுக்கா. அப்புறம் நாகா டெரர்ஸ். இங்கே வந்து சோஃபா போட்டு இந்த வியூ, அப்பா அமேசிங். ஸோ இது வந்து இந்த நாகா டெரியர்ஸ். என்ன இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஜுவல்ஸு, இந்த ஷால்ஸ்லாம் வச்சுருக்காங்க, தொடக்கூடாது. கன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன அந்த ஆர்னமெண்ட்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற ஷாலு எல்லாமே வச்சுருக்காங்க. பேர் எழுதியிருக்கு பாருங்கள், லோத்தா. அப்புறம் வந்து ஏஓ ஓ ரெங்காவா சாங்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ட்ரைபல்ஸோட நேம்ஸு. ஸோ இவ்வளோ ட்ரைப்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஷால்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மண்டை ஓடு கூட வச்சுருக்காங்க. ஓ, இந்த வியூவே வந்து பயங்கரமாக இருக்குங்க. முன்னாடி இந்த வியூ சூப்பராக இருக்குது. இடத்துல வந்து நல்லா அப்படி சோஃபாவில் அப்படி உட்காந்து அதே ரிலாக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் மைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாகா சுக்கா ஏன்னா வாவ், லைட் வச்சுருக்காங்க. வந்து பார்க்கவே பயமாக இருக்குது. உள்ளே ஏதோ கறி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவும் கறி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண கேப்ஸு. அப்புறம் வந்து
கூடையெல்லாம் இருக்குது, இது எல்லாமே வச்சுருக்காங்க. கோ அண்ட் இது வந்து அந்த ட்ரிங்கிங்காக அவர் வச்சுருந்தார், அந்த இதை வச்சு தான் குடிப்பாங்க, அதுவும் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன் குனிஞ்சே இருக்கேன்னா இவ்வளோ தான் வருது ஃப்ரேமில், நின்னா ஃப்ரேம் அவுட் ஆயிடுறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் டவுன்லேயே இருக்கேன். இதோ நான் காட்டுற மாட்டத்தை, நான் காட்டுற மாட்டத்தை, இதோ இப்படி உட்காரலாம், இல்லை இப்படி உட்காரலாம், இல்லைன்னா இந்த இப்படி உட்காரலாம், இந்த இப்படி உட்காரலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வந்து இதா இப்படி உட்காரலாம். அப்படியே ராஜா பகவத் மாதிரி இருக்குதா, இப்படி உட்காரலாம். இந்த வாட்டம் அங்கே கிடைக்குமா, இந்த வாட்டம் அங்கே கிடைக்குமா, இது எவ்வளோ வாட்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து நம்ம வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து இங்கே சுற்றி இருக்கிற இந்த விஷயங்கள், அப்புறம் இந்த டாட்டூ போடுறது இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து வார் மியூசியம் இருந்தது, வார் மியூசியம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து கடைசியாக எங்கே இருக்கேன்னா நாகா வில்லேஜில் இருக்கேன். ஸோ நாகா வில்லேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு செட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அப்படி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.